தான் என்னுடைய அம்மா. பிரைஸ் லார்ட். ஏன்னா எங்கள் நயனம்மா மாதிரியே அவள் இருக்கிறா. ஹாப்பி மதர்ஸ் டே வந்து சொல்ல கிட்ட வந்து ஹாப்பி மதர்ஸ் டே, ஹாப்பி ஃபாதர்ஸ் டே. சரியா? அவர் ஒஞ்சிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. பிரைஸ் லார்ட். ஒரு தாய் தேற்றுவது போல இயேசு தான் நமக்கு தாயாக இருக்கிறார் அனைவருக்கும். அல்லேலூயா. தாய் யாருன்றா? ஒரு தாய் தேற்றுவது போல் நம் இயேசு நமக்கு அப்பாவாகவும் அம்மாவாகவும் நம்முடைய கண்ணீரை துடைக்கிறவராகவும் நமக்கு இருக்கிறார். அல்லேலூயா. கண்களை மூடி ஜெபம் செய்வோம். பரிசுத்தம் இரக்க நிறைந்த பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளுக்காக கொடான கொடி நன்றி 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 அப்பா. இயேசுவே மக்கு நன்றி. அடியாளை கத்தாவே நீர் மறைத்து வெளிப்படும்படி செபிக்கிறேன் ஆண்டவரே. ஆமாண்டவரே, உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இப்பொழுது வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் என் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிறேன். என் கர்த்தர் கத்தாவே ஒவ்வொருடைய சிந்தையிலும் நீர் பேசும்படியாய் செபிக்கிறேன். தேவக்கரம் ஆண்டவரே ஒவ்வொரு மீதும் இருந்து பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். இந்த நாளிலே ஒருவர் எடுத்துக்கொள்ளுங்கள். ஏசாயா 54 அதிகாரம் 11வது வசனம் வாசிங்க. ஏசாயா 54:11. சிறுமைப்பட்டவளே, பெருங்காற்றில் அடிப்பட்டவளே, தேற்றவள் அற்றவளே, இதோ நான் உன் கல்லுகளை பிரகாசிக்கும்படி வைத்து, நானும் கல்லுகளை பிரகாசிக்கும்படி வைத்து, நீல ரத்தினங்களை உனக்கு அஸ்திபாரமாக்கி, நீல ரத்தினங்களை உனக்கு அஸ்திபாரமாக்கி, உன் பலகணிகளை பளிங்கும், உன் வாசல்களை மாணிக்க கற்களும், உன் மதில்களை எல்லாம் உச்சிதமான கற்களும் ஆக்குவேன். அடுத்தது 12ஆம் வசனம். உன் பிள்ளைகள் எல்லோரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் ஆமென் பெரியதா இருக்கும். அல்லேலூயா அல்லேலூயா. பாருங்க அன்பான தேவ ஜனமே, ஏசாயா 54 தாய்மார்களுக்காக அன்னையர்களுக்காக ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். மறுபடியுமாக 54:11 மட்டும் கொஞ்சம் சத்தமா வாசிங்க. சிறுமைப்பட்டவளே, சிறுமைப்பட்டவளே, பெருங்காற்றில் அடிப்பட்டவளே, பெருங்காற்றில் அடிப்பட்டவளே, தேற்றலற்றவளே, தேற்றலற்றவளே, இதோ இதோ நான் உன் கல்லுகளை பிரகாசிக்கும்படி வைத்து, நீல ரத்தினங்களை உனக்கு அஸ்திபாரமாக்கி, உன் பலகணிகளை பளிங்கும், உன் வாசல்களில் மாணிக்க கற்களும், உன் வாசல்களில் போதுமா, உன் வாசல்களில் என்னவா, மாணிக்க கற்களும், அப்புறம் உன் மதில்களை எல்லாம் உச்சிதமான கற்களும் ஆக்குவேன். எல்லாரும் கையை தட்டி ஹல்லேலூயா. சிறுமைப்பட்டவளே, பெருங்காற்றில் அடிப்பட்டவளே. சிறுமைப்பட்டவள் என்றால் மிகவும் கஷ்டப்படுகிறவள், ஒன்றுமில்லாதவள். பெருங்காற்றில் அடிப்பட்டவள். எத்தனையோ பிரச்சனைகளில் அடிபட்டிருப்பீங்க, எத்தனையோ துக்கங்கள் உங்களை சூழ்ந்து இருக்கும். ஆனால் என் கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை, உன் வாசலை நான் ஆசீர்வதிப்பேன். வாசிங்க 12ஆம் வசனம் திரும்பவும். உன் பிள்ளைகள் எல்லோரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். இதை நீங்க சிந்தையில வச்சு ஜெபிக்கும் பொழுது என் தேவனாகிய கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. 13 வாசிமா. 13ஆம் வசனம். உன் பிள்ளைகள் எல்லோரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். 14 நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய். காலேஜ் படிக்கிறவங்களே, நீதியினால்
ஸ்திரப்பட்டிருப்பாய். அப்புறம் கொடுமைக்கு தூரமாவாய். கொடுமைக்கு தூரமாவாய். பயமில்லாதிருப்பாய். பயமில்லாதிருப்பாய். திகிலுக்கு தூரமாவாய். திகிலுக்கு தூரமாவாய். அது உன்னை அணுகுவதில்லை. அது உன்னை அணுகுவதில்லை. 14வது வசனம் அருமையான ஒரு வார்த்தை. கடந்த 35 வருடங்களாக நான் அந்த வார்த்தை வைத்து ஜெபித்துக் கொண்டு இருக்கிறேன். காரணம் என்றால் எனக்கு அமைந்ததோ குடிகார புருஷன். அல்லேலூயா. அந்த குடிகார புருஷனிடத்திலிருந்து தப்பிக்க வேண்டும் என்றால் ஜெபம்தான். அடி உத இதுதான் பார்த்தனே தவிர அவரிடத்துல ஒரு நல்ல காரியத்தை நான் பார்க்கவில்லை. அவரிடத்துல நான் நல்ல காரியங்களை நான் வாங்கினதும் கிடையாது. அன்பான தேவ ஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அது எனக்கே சொன்ன மாதிரி இருக்கு. சிறுமைப்பட்டவளே, பெருங்காற்றில் அடிபட்டவளே, உனக்கு என்ன உண்டு? உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருப்பார்கள். குடிகாரன் வீட்டில் இருந்தால் எவ்வளோ பிரச்சனை என்று குடிக்கிற பிள்ளைங்களுக்கு தான் தெரியும். குடிக்கிற கணவன்மார்கள் இருக்கிற வீட்டில் தான் மனைவிமார்களுக்கு தெரியும். ஆனால் என் தேவனாகிய கர்த்தர் இன்றைய தினத்தில் சொல்லுகிறார், நீ துதிக்கும் பொழுது, நீ ஜெபிக்கும் பொழுது, உன் பிள்ளைகளுக்காக, உன்னுடைய வருமானமே இல்லாத உன் குடும்பத்திலே உன் தேவனாகிய கர்த்தர் தேவனை நோக்கி அமர்ந்து இருக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து, இயேசு மகாராஜா, இயேசு பிரபு உன்னை ஆசீர்வதிக்க உன் பக்கத்திலேயே நிற்கிறார். வேற ஒருத்தராலையும் முடியாது, வேறு ஒருவராலையும் முடியாது. இன்றைக்கு உன் பிள்ளைகளுக்காக நீ முழங்கால் படியிடுகிற ஒரு தாயாய் இருப்பாயானால் உன் முழங்காலுடைய பலம், உன் பிள்ளைகள் வருங்காலத்திலே அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் காணப்படுவார்கள். நீ முழங்கால் படி இல்லாம நீ பாடி நீ அப்படியே ஏனோ தானோன்னு நீயும் போயிட்டு இருந்தீன்னா உன் பிள்ளைங்களை யார் ஆசீர்வதிப்பார்கள்? யார் கண்ணீர் விடுவார்கள்? யார் ஜெபிப்பார்கள்? இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தி கதறுகிறாள். வேணாப்பா. அப்போ பாருங்க, ஒருத்தி என்ன பண்றா தெரியுங்களா? 1 சாமுவேல்ல 10ஆம் வசனத்துல ஒருத்தி போறா. இங்கே இருந்து ஆலயத்துக்கு அவங்க வருஷத்துக்கு ஒரு முறை தான் போக முடியுமா? ஏன்னா ஆலயத்துக்கு போகக்கூடிய வசதி வாய்ப்புகள் அந்த தினத்திலே கிடையாது. நடந்து தான் போகணும், நடந்து தான் வரணும். அவளுடைய கணவன் இன்னொருத்தியை திருமணமாக, பிள்ளை இல்லை என்று இன்னொருத்தியை திருமணம் செய்கிறான். அவளுக்கோ பிள்ளைகள் இருந்தபடியினாலே அவள் என்ன செய்கிறாள் என்றால், அந்த 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் வாசிங்க 10ஆம் வசனம். அவள் போய் மனம் கசந்து. எப்படிங்க மனம்? திரும்ப பேசுங்களேன். எப்படி? மனம் கசந்து. அப்புறம் மிகவும் அழுதாளாம். கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள். கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள். அதுக்கடுத்து சேனைகளின் கர்த்தாவே, சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். நான் அதை யாருக்கு ஒப்பு கொடுப்பேன்? ஒப்பு கொடுத்துடுங்க. இல்லாதவங்கெல்லாம் ஒப்பு கொடுத்துடுங்க. கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்துடுங்க. நீங்கள் அதிசயத்தை பார்ப்பீங்க, அற்புதத்தை கர்த்தர் செய்வார். இது எனக்கு உரியது இல்லை ஆண்டவரே, இது உங்களுக்கு உரியது, இது உங்களுக்கு உரியது. இதை நான் உங்களுக்கே கொடுத்துட்றேன். அவள் தான் அழுதாள். யாரு? எந்த தாயாலையும் புரோஜனம் இல்லைன்னு எந்த பிள்ளைங்களும் சொல்ல முடியாதுங்க. இவங்கெல்லாம் என்ன பண்ண போறாங்க? இவங்கெல்லாம் என்ன செய்ய போறாங்க சொன்னாங்கன்னா, ஆண்டவர் மறுபடியுமாக இந்த நாளிலே எப்படி வந்தன்றத திருப்பி போட்டு காட்டுவார். அப்படி தாயை பத்தி யாருன்னா சொன்னாங்கன்னா, அது யாராக வேணாலும் இருக்கட்டும், அது எப்படியாப்பட்ட சீமானா கூட இருக்கட்டும்,
ஆனால் இன்றைய தினத்திலே நான் சொல்றேன், அந்த தாயுடைய கண்ணீர் தான் யாரு? அன்னாளுடைய கண்ணீர் தான் அங்க சாமுவேலை காண செய்தது. சாமுவேல் தாயுடைய ஜெபத்துக்காக தான். தாய் ஒன்றும் செய்யல, ஜெபம் செய்தால். தாய் என்ன பண்றா? நான் உனக்கு கொடுத்துறேன் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு விண்ணப்பம் பண்ணுகிறாள். எந்த தாய்க்கு அந்த மனது வரும்? நான் சபைக்கு கொடுத்துறேன், நான் உங்களுக்கே கொடுத்துறேன், நான் கொண்டு வந்து நான் சபையில கொடுத்துறேன் ஆண்டவரேன்னு அவள் கொடுக்கும் பொழுது அவனுக்காக அவள் ஜெபித்தாள். எப்படி அழுதாள்? மனம் கசந்த. என் தாய்க்கு மட்டும்தான் அந்த கசப்பு வரும், வேற ஒருத்தருக்கு வராது. ஒரு பிள்ளை அடிபடுகிறது என்றால் மற்றவங்க சொல்றாங்க, இவங்க வேஷம் போடுறாங்க. உன் தாய் வேஷம் போடுகிறாள். கிடையாது. உனக்கு அடிபட்டா நீ கண்ணீர் சிந்துவானா, உன்னுடைய உடல்நலம் சரியில்லைனா அந்த தாயால மட்டும் ஜீவன தேவனிடத்தில் இருந்து பெற்றுக்கொள்ள அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் அவள் கண்ணீர் சிந்தி இல்லாத ஒரு குழந்தைய அவள் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு அந்த குழந்தையை அந்த இடத்துல எங்க கொடுக்கிறார்? கொண்டு வந்து ஆலயத்தில் விடுகிறார். தான் முதல் எங்கே வந்த ஜெபம்? உருவாகாத முன்ன வந்த ஜெபம், உருவாக்குவதற்காக வந்த ஜெபம். அன்பான தேவ ஜனமே, தான் முதல் பெயர் சபா வரைக்கும் அவன் தீர்க்கதரிசியாய் ஆகிறான். யாரு? சாமுவேல். எந்த தினத்தில் ஜெபித்த ஜெபம்? உருவாகாத முன்னே கர்ப்பத்துக்காக அவள் மனம் கசந்து அழுத ஜெபம். இப்ப கிடைக்கிற ஒரு பிரியாணிக்காக நம்ம சண்டை போடக்கூடாது. நம்முடைய உடம்புக்கு பழைய சாதம் ரொம்ப நல்லதான், அதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. பழைய சாதம் வேணும்னா இன்னைக்கு சாதம் செஞ்சு நைட்டுக்கு தண்ணி ஊற்றி அது காத்திருந்து நாளைக்கு காலையில் அது சாப்பிடும்போது தான் வயிற்றுக்கு குளிர்ச்சியாக இருக்குமா. இப்போ எங்கே தடிக்க விழுந்தாலும் ஒரு பிரியாணி கிடச்சிடுது. அந்த பிரியாணிக்கு நம்ம ஆசைப்படக்கூடாது. நாம் உருவாக்குகிற ஒவ்வொரு காரியங்களுக்கும் ஆசைப்பட வேண்டும். நம் கரங்களிலே உருவாக்கப்பட வேண்டும். நம் கரங்களிலே நாம் என்ன செய்யணும்? உருவாகுவதற்காக நாம் ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஜெபம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அங்க ஆசீர்வாதம் பெருகாது. நம்ம கொடுக்கலாம். அது ஏன் தெரியுங்களா? கொடுங்கள் கூட கொடுக்கப்படும். உன் ஆசீர்வாதத்துக்காக நிரம்புறதுக்கு பீரோ நிரம்பணும், பெட்டி நிரம்பணும், வீடு நிரம்பணும். அதுக்காக வேணா நீ கொடுக்கலாம். அதுக்காக என்ன பண்ணலாம்? உன் கையில் இருக்கிற 10 கோடி ரூபா எடுத்துட்டு வந்து கூட நீ என்ன பண்ணலாம்? கொடுக்கலாம். அது உன் பீரோ திரும்ப 20 கோடியாய் கர்த்தர் கொடுத்து விடுவார். ஆனால் பரலோக ராஜ்யத்துக்கு நாம் சேர்க்க வேண்டியது ஆத்தும பாரம். அது தாய்மார்கள் ஜெபிக்கும் பொழுது அந்த ஆத்துமாக்களை நாம் சேர்க்கிறவர்களாக இருப்போம். நாம் பெற்ற பிள்ளைகளை கிறிஸ்துவுக்காக வளர்க்க வேண்டும். நாம் பெற்ற பிள்ளைகளை கர்த்தருக்காக வளர்க்க வேண்டும். அந்த பிள்ளை கர்த்தருக்காக வளரலைன்னா நீ முழங்கால் படியிட்டவளாய் காணப்பட வேண்டும். உன் முழங்கால் தான் உன் பிள்ளைகளை அசைக்கும். உன் ஜெபந்தான் பிள்ளைகளை அசைக்கும். உன் ஜெபந்தான் பிள்ளைகளுடைய கடன்ல இருந்து விடுதலை கொடுக்கும். உங்க ஜெபந்தான் கண்ணீரை துடைக்கும். அல்லேலூயா. ஜெபிப்பீங்களா? ஜெபம் பண்ணுவீங்களா? நேரத்தை ஆண்டவருக்கு கொடுப்பீங்களா? ஜெபிக்கிறவங்க ராத்திரியிலான ஜெபம் பண்ணி காலையிலேருந்து வேலைக்கு போனேன்னு சொல்ல மாட்டாங்க. சொல்லவே மாட்டாங்க. கதவை போட்டுவாங்க, கலையில் துணியை போடுவாங்க. அப்போ அறைக்குள்ள உட்காந்து கண்ணீர் தாரையா விடுவாங்க. அன்பான தேவ ஜனமே, தேவன் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தையை தெரிந்து கொள்ளுங்க. உலகம் முழுவதுமாய் ஆதாயப்படுத்தினாலும் உங்கள் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் உங்களுக்கு பிரயோஜனம் என்ன? பலன் என்ன? நீ உலகத்தையே ஆதாயப்படுத்தலாம். இது வேணும், அது வேணும், அது வேணும், அது வேணும், எல்லாத்தையும் வாங்கிக்கலாம். ஆனால் உன் ஆத்துமாவை நீ நஷ்டப்படுத்துற. ஏன் தெரியுங்களா? ஜெபிக்காததுனால, துதிக்காததுனால,
ஆலயத்துக்கு வராததுனால உன் ஆத்துமா நஷ்டப்பட்டதாய் காணப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பான தேவ ஜனமே, 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 4-5 வாசிங்க. உன்னிலுள்ள மாயமற்ற விசுவாசத்தை ஒரு பையன் இருக்கிறாங்க என்னுடைய வளர்ந்த சபையில, அவனை பத்தி நான் அப்புறம் சொல்றேன், வாசிங்க. உன்னிலுள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறதினால் என் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனசாட்சியோடு ஆராதித்து வரும் தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாளுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிக்கேயாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது. அல்லேலூயா. யார்கிட்ட இருந்ததா? முந்தி யார்கிட்ட இருந்தது? மாயமற்ற விசுவாசம். என்ன விசுவாசம்? மாயமற்ற விசுவாசம். வெளியில ஒரு வேஷம், ஆனால் நான் வெளியில இருக்கும் பொழுது வெளியில சொல்லக்கூடாது, நான் விசுவாசிக்கிறேன் அந்த வார்த்தை சொல்லக்கூடாது. உன் விசுவாசம் உள்ளத்துல இருக்கணும். இயேசு எனக்கு செய்வார் என்கிற விசுவாசம் உன் உள்ளத்துக்குள்ளே இருக்கணும், உன் இருதயத்துக்குள்ள இருக்கணும், உன் சிந்தைக்குள்ள இருக்கணும். மௌனமா இருப்பாங்க விசுவாசிக்கிறவங்க, பதற மாட்டாங்க. விசுவாசிக்கிறவங்க, இயேசு எனக்கு செய்வார் என்று விசுவாசிக்கிறவங்க பதற மாட்டாங்க. விசுவாசிக்கிறவங்க எல்லா இடத்துலையும் போய் சிரிக்க மாட்டாங்க. விசுவாசிக்கிறவங்க கொட 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 கொடன்னு காலி டப்பா மாதிரி பேச மாட்டாங்க. என்ன பண்ண மாட்டாங்க? ஒரு காலி டப்பா ஒரு செல்ஃப் மேலே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அது கைப்பட்டு கீழே விழுந்துச்சுன்னா டம்ம டம்ம டம்மன்னு இப்படி கீழே 4வது மாடியில் விழுந்ததுன்னா கீழ் மாடி வரைக்கும் சவுண்டு கிடைக்கும். அது போல ஒரு பேச்சில் ஒரு திறமையான பேச்சு இருக்கும். விசுவாசம் இல்லாதவர்களுக்கு சத்தம் இருக்கும், கோபம் இருக்கும். ஆனால் வெளியரங்கமாய் அவர்கள் என்ன சொல்லுவார்களா? நான் விசுவாசி, நான் விசுவாசிக்கிறேன், இயேசு எனக்கு செய்வார் என்று. அந்த வீட்டில் போய் பாருங்களேன், ஒரு சமாதானம் இருக்காது, சந்தோஷம் இருக்காது, ஒரு நிம்மதி இருக்காது, ஆவிக்குரிய ஜீவியமே அவங்ககிட்ட இருக்காது. அதுதான் நீங்க சொல்லப்பட்டிருக்கிறது, மாயமற்ற விசுவாசம் உங்களுக்கு வேண்டும். அது யார்கிட்ட இருந்துதான்? வாசிங்க. அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாளுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிக்கேயாளுக்குள்ளும் நிலைத்து இருந்ததாம். எங்க இருந்ததாம் விசுவாசம்? பாட்டிக்கிட்ட இருந்தது, தாய்கிட்ட இருந்தது. அது மாயமற்ற விசுவாசம். அது மாயஜாலமான விசுவாசம் அல்ல. மாயஜாலமாய் இருக்கிற விசுவாசம் இங்க உட்காராது. இங்க உட்காராத விசுவாசம் மேல பரலோகத்திலே உட்காராது. அல்லேலூயா. இன்னைக்கு ஏதாவது வந்துடும், ஞாயிற்றுக்கிழமை ஆனாதான் அந்த விசுவாசம், நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க அந்த ஞாயிற்றுக்கிழமை ஆறாந்தல முந்தி வந்து உட்கார மாட்டாங்க. இங்க உட்கார்ந்தாதான் பரலோகத்தில் உட்கார முடியும் தேவனுக்கு முன்னாடி. அன்பான தேவ ஜனமே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உங்களிலே மாயமற்ற விசுவாசம் வேணும், மாயாஜால விசுவாசம் வேணாம், மாயாஜாலமான விசுவாசம் வேணாம். இயேசு எனக்கு செய்வாருங்க. தனிமையின் பாதையிலே, கண்ணீரின் பாதையிலே, கண்டவர்கள் எல்லாம் உங்களை தூஷிக்கையிலே உங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிலை வர பண்ணுவார். அல்லேலூயா. நிலைக்க பண்ணுவார். இயேசு உங்கள் தலையை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். அதுதான் உபாகம் 28 சொல்லப்படுகிறது. நீ மாயமில்லாத விசுவாசத்திலே நிற்கும் பொழுது நீ எப்படி இருப்பா தெரியுமா? வாழாக்காமல் தலையாய் நிற்பாய். தலையான ஆசீர்வாதம் உங்கள் சிரசிலே நிற்கும். தலையான ஆசீர்வாதம் உங்கள் சிரசின் மேலே தங்கும். வாழாக்காமல் தலையாக்குவார். உன் கூடாரத்தில் நீ தலையாய் தான் இருப்பாய். எப்போ தெரியுங்களா? உன் முழங்கால் மடங்கும் போது. அதுதான் அவர் சொன்னார், சிறுமைப்பட்டவளே பெருங்காற்றில்
அடிபட்டவளே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றார், அவர் கொல்கொதா மலையிலே கல்வாரி சிலுவையிலே ரத்தம் சிந்தும் பொழுது, சிலுவையிலே அடிபட்ட பொழுது ஆண்டவர் அங்கு நின்று அழுது கொண்டிருந்த பெண்களை பார்த்து ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுகிறார், இன்றைய ஜெனரேஷன், இன்றைக்கு உருவாக்குகிறவர்கள் பெண்ணால என்ன ஆகும்? பொம்பளையால ஒண்ணு ஆகாது. பொம்பளை ஏன் உருவாகணும்? பொம்பளை உருவாக கூடாது, ஆண்களே கொடி பிடிக்க வேண்டும் என்று பதறுகிறார்கள் தன் உள்ளத்திலே. ஆனால் அன்பான தேவ ஜனமே, ஆண்டவர் சொல்லுகிறார் உங்களுக்கு, நீங்க அழாதீங்க எனக்காக. என்ன சொல்றாரு? எனக்காக அழாதீங்க, நான் ரத்தம் சிந்தனைன்னு சொல்லிட்டு உங்களுக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக முழங்கால் படியிடுங்க. என்ன படியிடுங்க? முழங்கால் படியிடு. உன் பிள்ளைகளுக்காக அழு. எருசலேம் குமாரத்திகளே, உங்கள் பிள்ளைகளுக்காக கண்ணீர் சிந்துங்கள். உங்கள் பிள்ளைகளுக்காக கண்ணீர் சிந்துங்கள். உங்கள் பிள்ளைகள் வளர்ச்சிக்காக கண்ணீர் சிந்துங்கள். உங்கள் பிள்ளைகளுடைய குடிக்காக கண்ணீர் சிந்துங்கள். உங்கள் பிள்ளைகளுக்கு மனைவிமார்கள் அமைய வேண்டும் என்று கண்ணீர் சிந்துங்கள். உங்கள் பிள்ளைகள் வீட்டிலேயே படுத்து சோம்பேறியாக இருக்கிறார்கள், கண்ணீர் சிந்து முழங்கால் படி இடு. முழங்கால தவிர வேற ஒன்றும் உங்களுக்கு ஆசீர்வாதம் வராது. உன் பிள்ளை நல்லா இருக்கணும்னா, அன்பான தேவ ஜனமே, உன் பிள்ளை ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கணும்னா, கிளாஸில் உன் பிள்ளைக்கு நீ காலேஜில் சீட்டு கிடைக்கணும்னா, நீ அழுதாதான் உன் பிள்ளை ஆசீர்வாதமாக இருக்கும். அதுதான் அவர் சொல்லிட்டார், எருசலேம் குமாரத்திகளே எனக்காக அழாதீங்க. நான் உலகத்துக்காக, உலக மக்களை படைச்சதுக்காக நான் மனஸ்தாபப்படுறேன்னு ஆதியாகமம் 6 சொல்றாரு. இந்த மனிதர்களை படைத்ததற்காக நான் மனஸ்தாபப்படுறேன். இந்த மனிதர்களுக்காக உலகத்தில் வந்து நான் பிறந்தேன். அவர் எப்படி பிறந்தாரோ அது போலதான் நம்மளை பிறக்க வைத்தார். அவர் எப்படி இறந்தாரோ அது போலதான் நம்ம பரலோகத்துக்கு போக போறோம், எடுத்து செல்ல போறோம். அவர் எப்படி எடுத்து சென்றாரோ அப்படிதான் நம்மளையும் எடுத்து செல்ல போகிறார். அவர் சொன்ன ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை, எருசலேம் குமாரத்திகளே உங்க பிள்ளைங்களுக்காக கண்ணீர் விடுங்க, உங்க பிள்ளைகளுக்காக கண்ணீர் சிந்துங்க. அது என்ன ஆயிடக்கூடாது? சாத்தானுடைய கையில போயிடக்கூடாது. யார் கையில போயிடக்கூடாது? சாத்தானுடைய கையில. இன்றைய தினத்திலே ட்ரெஸ்ஸிங் எல்லாம் வேற வேற மாதிரி இருக்கு. அந்த ட்ரெஸ்ஸிங்கை பார்க்கும் போதே அப்படியே ஒரு கவரப்பு. என்ன தெரியுமா? அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணுறாங்கன்னா அவங்க கூட சாத்தான் இருக்கிறான். தன்னுடைய நிர்வாணத்தை காண்பிக்கும்படியாக தான் அந்த ட்ரெஸ்ஸிங். அது யார் தெரியுமா பண்ணுறது? அவங்க கூட இருந்து பிசாசு பண்ணுறான். தன் நிர்வாணத்தை வெளியில் கொண்டு வருகிறான். அதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நிர்வாணம் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் தெரியக்கூடாது சொல்லி ஒரு ஆட்டு அடிச்சு அந்த தோலை உடையாக உடுத்தினார். மறைக்கப்பட்டார்கள் அந்த நிர்வாணம். அதே ஆடுதான் ஆட்டுக்குட்டியானவர் இயேசு கிறிஸ்து நமக்காக ரத்தம் சிந்தினார். கல்வாரி சிலுவையிலே அவர் ரத்தம் சிந்தி நமக்காக அவர் என்ன செய்தார்? ஜீவனை கொடுத்தார். அந்த ரத்தத்தை நம்ம மேலே பூசும் பொழுது நமக்கு அந்த நிர்வாணம் காணப்படாமல் போகும். தன் நிர்வாணத்தை காட்டுகிறவர். அவர்கள் என்ன காரணம் தன் நிர்வாணத்தை ட்ரெஸ்ஸிங்ல காட்டுறாங்க? பிசாசு அவனிடத்தில் அவளிடத்தில் குடிகொண்டு இருக்கிறான். மேலே ஷால் கிடையாது, இப்பெல்லாம் ஸ்டைல் ஆயிடுச்சு. எந்த சூழ்நிலை சபைக்குள்ள வரும்போது ட்ரெஸ்ஸிங் ஸ்டைலோடு இல்லை. நீங்க நல்ல ட்ரெஸ், நல்ல சுடிதார் போட்டுட்டு தான் சபைக்குள்ள வரணும்னு ஏற்கனவே ஐயா சொல்லிட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என் தகப்பன் இயேசு உங்களை ஆசீர்வதிப்பாராக. வாசிங்க மறுபடியுமாக சங்கீதம் 147 12 13. எருசலேமே, எருசலேமே, கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தரை ஸ்தோத்திரி. சீயோனே, சீயோனே, உன் தேவனை துதி, உன் தேவனை துதி. அவர் உன் வாசல்களின் தாழ்பால்களை. பாத்தீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, சிறுமைப்பட்டவளே, பெருங்காற்றில் அடிக்கப்பட்டவளே, மற்றவர்களால் தூஷிக்கப்பட்டவளே,
ஆண்டவர் சொல்லுகிறார் 147வது சங்கீதம் 12ஆம் வசனம் 13ஆம் வசனத்திலே வாசிங்க. அவர் உன் வாசல்களின் தாழ்பாள்களை பலப்படுத்தி அவர் உன் வாசல்களின் தாழ்பாள்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். யார் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறாரா? உன் பிள்ளைகளை. அன்பான அன்னைமார்களே, இல்லாத சமயத்தில் அன்னாள் ஜெபிக்கிறாள். அன்னாளுடைய மகன் சாமுவேல் பிறக்கிறான். சாமுவேலை ஆலயத்துக்கு என்று அவள் கொடுக்கிறாள். அதை பொருத்தனையாக கொடுத்து விடுகிறாள். ஆனால் எங்கே இருந்து வந்த ஜெபம் அது? நான் யாருக்காக பேசல, தாய்மார்களுக்காக தான் பேசுறேன். அது எங்க இருந்து வந்த ஜெபம்? தாய்கிட்ட இருந்து வந்த ஜெபம். அதுதான் அது தான் முதல் பேசபா வரைக்கும் தீர்க்கதரிசியா போகிறது. எனக்காக யாரும் எதுவும் செய்யலன்னு சொல்லவே முடியாது. பெத்த பிள்ளைங்க தன்னுடைய நேரத்தை செலவு பண்ணி முழங்கால் படியிடுகிறவள் தாய். தன்னுடைய ஆசைகள், தன்னுடைய எல்லா காரியங்கள், தேவைகள் எதுவும் புருஷன்மாருங்க செய்யறதில்லை. குடிகார புருஷர்களை சொல்லுகிறேன், குடிச்சுட்டு அடிக்கிற புருஷன்மார்களை சொல்றேன். ஆனால் எல்லாவற்றையும் ஒடுக்கி கொண்டு அடக்கி கொண்டு தன் பிள்ளை நல்லா இருக்கணும், தன் பிள்ளை ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னு நீங்க ஜெபம் செய்தீர்கள் என்றால் வருகிற நாட்களிலே உங்கள் பிள்ளைகளை ஒரு தீர்க்கதரிசியாக கர்த்தர் உருவாக்குவார். அல்லேலூயா. இன்றைக்கு விதைக்கிற விதைகள் எல்லாம் அது மரமாகும். அந்த மரம் எல்லாம் கனி கொடுக்கும். அந்த கனிகள் எல்லாம் சாப்பிடுவதற்கு அநேக ஆத்துமாக்கள் வருவார்கள். அல்லேலூயா. அதுதான் அவர் சொன்னார், உன் வாசல்களின் தாழ்பாள்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். மறுபடியும் ஒரு விசையாக வாசிப்போம். அவர் உன் வாசல்களின் தாழ்பாள்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். உன் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அன்பான தேவ ஜனமே, தேவனுக்கு பிரியமானவர்களே, இன்றைய தினத்திலே கர்த்தர் உங்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். உங்களுடைய ஜெபம் உங்கள் பிள்ளைகளுக்காக இருக்க வேண்டும். பிள்ளைகளை போட்டு டப்பு 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 டப்புன்னு அடிச்சுக்கிட்டே இருங்க. ஒரு நல்ல பூசணிக்காய் ஒன்று வாங்கி வச்சுடுங்க. உங்கள் கோபம் வரும்போது அந்த பூசணிக்காய் ஒரு அடி அடிங்க. ஒரு 4 நாள் அந்த பூசணிக்காய் என்ன ஆகும் தெரியுமா? என்ன ஆகும்? கூனி குறுகி போயிடும். நான் கண்ணுக்கு போய் இருக்கும்போது ஒரு குழந்தைய தூக்கிட்டு வராங்க. அந்த குழந்தை 2 வயசு குழந்தை, அதுக்கு என்ன தெரியும்? அந்த குழந்தைய போட்டு நல்லா அடிச்சிருக்கா தாய். அந்த கண்ணு நரம்பு அவளுக்கு பாதிக்கப்பட்டு பெண் பிள்ளை. நானே என் சகோதரியை என்னன்னு போய் பார்க்கும்படியாய் கேட்கும்படியாய் போகும்போது பண்ணிட்டாலாம், அதனால் அடிச்சிட்டாலான்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொன்னாங்க. அவங்க அம்மம்மா குழந்தையுடைய அம்மம்மா சொல்கிறாங்க, அது நரம்பு பாதிக்கப்பட்டது. நீ உன் பிள்ளைகளுக்காக அந்த பிள்ளைகளுடைய தூங்கும்போது இருதயத்தில் கையை வச்சு ஜெபம் அடிக்காதீங்க. நீங்கள் அடிக்கும்போது அந்த பிள்ளைக்கு சொரணை இல்லாமல் போயிடும். இந்த பிள்ளைகள் தூங்கும்போது அவங்களுடைய இருதயத்தின் மேலே கையை வச்சு நீங்கள் எப்படி அந்த பிள்ளைகள் வளர வேண்டும், எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும் என்று நீங்கள் ஜெபிக்கும் பொழுது அந்த பிள்ளை நீ எதையெல்லாம் நினைச்சியோ அதையெல்லாம் ஆண்டவர் அந்த பிள்ளையின் மூலமா உன் ஆசைகளை நிறைவேற்றி கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். பிள்ளைகளை போட்டு நல்லா சாத்துனீங்கன்னு வச்சுங்க, அதோடைய மூளையே மழுகிடும். இன்னொரு அடி அப்படியே தொடச்சிடும், சொரணக்கட்டு போயிடும் பிள்ளைகளுக்கு அந்த அடி வாங்குவது. அடிக்காதீங்க. பிள்ளைங்க தூங்குறது உங்கள் இடத்துல தான் தூங்குது. நீங்கள் கரங்களை வைத்து ஜெபிக்கும் பொழுது தேவன் அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். அதுதான் சொன்னார், உன் வாசல்கள் தாழ்பால் பலன் இல்லாமல் இருக்கிறது. உன் வாசலுடைய தாழ்பால் எப்படி இருக்கான்? பலன் இல்லாமல் இருக்கிறது. அதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உன் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்து. வாசிங்க மறுபடியுமாக. அவர் உன் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். அந்த தாழ்பால் நீங்க தான் பலன் இல்லாம இருக்கீங்க. அந்த தாழ்பாலை பலப்படுத்தினா உங்கள் சிரசிலே ஜெப ஆவி வேணும், ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும்.
அன்னாள் எப்படி ஜெபித்தாலோ அப்படியாக நீங்கள் ஜெபிக்கிறவங்களா காணப்பட வேண்டும். அப்படி ஜெபிக்கும்பொழுது நீதியின் தேவன் நீ நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய். வாசிங்க 14வது வசனம், ஏசாயா 54:14. சிறுமைப்பட்டவளே 14. நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய். நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய். கொடுமைக்கு தூரமாவாய். கொடுமைக்கு தூரமாவாய். பயமில்லாதிருப்பாய். பயமில்லாதிருப்பாய். திகிலுக்கு தூரமாவாய். திகிலுக்கு தூரமாவாய். அது உன்னை அணுகுவதில்லை. ஆண்டவரே சொல்லிட்டார், அது உன்னை அணுகுவதில்லை. எப்போ தெரியுங்களா? பிள்ளைகளுக்காக உபவாசம், பிள்ளைகளுக்காக பொருத்தனை, பிள்ளைகளுக்காக ஜெபம் நீங்கள் செய்யும் பொழுது அது உன்னை அணுகாது. நீ கண்ணீர் வடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. உன் கண்ணீர்லாம் எங்கே செலவு பண்ணணும் தெரியுங்களா? ஜெப அறையில் செலவு பண்ணணும். உன் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறவளாக உன்னை ஆண்டவர் இந்த இடத்துல இந்த நாளிலே உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார். நான் ஜெபிக்கிறவள், என் சிரசில் ஆண்டவர் ஜெப ஆவியை கொடுத்திருக்கிறார், என் பிள்ளைகளுக்காக நான் ஜெபிப்பேன் அப்படின்னு ஒரு முடிவை இன்னைக்கு எடுத்துடுங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுடைய பிள்ளைகளுடைய சுக வாழ்வை காண கிருபை தருவாராக. நீதிமொழிகள் 31:28 வாசிங்க. அவர் பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்கிறார்கள். என்ன சொல்லுவாங்களா? அவள் பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்கிறார்கள். பாக்கியவதி என்பார்களாம். எப்போ? உன்னுடைய ஜெபம், உன்னுடைய துதி அந்த பிள்ளைகளுக்காக செலுத்தும் பொழுது தேவனாகிய கர்த்தர் உன் பிள்ளைகள் வாயிலிருந்து எங்கள் அம்மா பாக்கியவதி, எங்கள் அம்மா என்னைக்காக ஜெபம் பண்ணாங்க, எங்கள் அம்மா என்னை ஆசீர்வதித்தாங்க, எங்கள் அம்மா இல்லைன்னா ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லும்படியாக உங்கள் பிள்ளைங்க வாயில இருந்தே அந்த வார்த்தை வரும். தகப்பன் சம்பாதித்து கொடுப்பார். ஆனால் அந்த சம்பாத்தியத்தை பொத்தலான பையிலே போகாதபடிக்கு அந்த சம்பாத்தியம் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும்படியாக நாம தான் ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. மறுபடியும் வாசிங்க. அவள் பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்கிறார்கள். அவள் புருஷனும் அவளை பார்த்து அநேக பெண்கள் குணசாலிகளாய் இருந்ததுண்டு. இததான் புருஷன் சொல்லணும். அநேக பெண்கள் சொல்லு வாசிமா. அநேக பெண்கள் குணசாலிகளாய் இருந்தது உண்டு. நீயோ அவர்கள் எல்லாருக்கும் மேற்பட்டவள். அவள் எல்லாருக்கும் மேற்பட்டவள் என்று அவளை புகழுகிறான். புருஷன் வாயில்ல புகழணும். கடைசியாக ஒரு வார்த்தை மாத்திரம் அவர் சொல்லிவிட்டு போனார். கடைசி டைம் GH ஹாஸ்பிட்டலில் நான் பார்க்கும் பொழுது பிள்ளைங்க உங்ககிட்ட இருந்ததுனால நல்ல முறையில் பிள்ளைங்களை வளர்த்துட்டேன். நான் என்னவோ நினச்சேன். இன்றைக்கி என் பிள்ளைகளை பார்க்கும்பொழுது, அப்போது என் பிள்ளைங்கள்லாம் பைபிள் காலேஜ் முடிச்சிட்டாங்க. அப்போ சொல்கிறாங்க, இந்த பிள்ளைங்களை பார்க்கும்போது நான் ரொம்ப சந்தோஷப்படுகிறேன். அதே வார்த்தை என் மாமியாரும் சொன்னாங்க. அதே வார்த்தை என் மூத்தார் சொன்னார் இறக்கும் பொழுது. அதே வார்த்தை என் குடும்பமே சொன்னது. அதை உருவாக்கினவர்கள் என் ஊழியக்காரர்கள். ஒரு வார்த்தை மாத்திரம் என் ஊழியக்காரர்கள் சொன்னார்கள், நீ வாழ்வது என்றால் உன் பிள்ளைகளுக்காக மட்டும்தான் வாழணும். வேறு எந்த காரியத்தையும் நீ என்ன பண்ணக்கூடாது. உலகத்திலே வேலை செய்ய போகிற இந்த உலகத்தார் உன்னை இப்படி செய்வாங்க. ஆனால் என் தாயார், என் ஊழியக்காரம்மா, என் ஊழியக்காரர் இந்த வார்த்தையை சொல்லி 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 என்னை வளர்த்தார்கள். அந்த ஊழியக்காரம்மாவுடைய ஜெபம், ஊழியக்கார ஐயாவுடைய ஜெபம், அந்த வார்த்தையை சொன்னதுனாலே இடப்பக்கம் வலப்பக்கமாக அவங்க சொன்னாங்க, குதிரைக்கு எப்படி லாடம் கட்டுகிறார்களோ அப்படியாக நேராக தான் போகணும். இந்த பக்கமும் திரும்பக்கூடாது, அந்த பக்கம் திரும்பக்கூடாது. சில மாதங்கள், சில நாட்கள் நான் ஆலயத்திலே படுத்துடுவேன். போயிட்டு பிள்ளைங்க பைபிள் காலேஜ் போன உடனே வேறு எங்கேயும் இல்லை, நான் போவேன், ஆலயத்துக்குள்ளார படுப்பேன். ஆலயத்தை பெருக்குவேன், துடைப்பேன், படுத்துடுவேன். பெருக்குவேன், துடைப்பேன், படுத்துடுவேன். பைபிளை எடுத்து எங்கள் ஆட்சிக்கு நான் வாசித்து காட்டுவேன்.
அவர்கள் கொடுத்த ஆலோசனையை கேட்டேன். இன்றைய தினத்திலே இந்த இடத்துல நிற்கும்படியாக கர்த்தர் கிருபை பாராட்டினார். என் பிள்ளைங்க சொல்லுவாங்க, அம்மா எதிர்த்தே பேச மாட்டாங்க. இன்றைக்கு வரையும் என் 2 பிள்ளைங்க அந்த வார்த்தையை சொல்லுவாங்க, அம்மா எதிர்த்து பேச மாட்டாங்க, திட்ட மாட்டாங்க, தனியாக உட்காந்து அழுதுட்டு இருப்பாங்க. நான் யார்கிட்டையும் அழுவ மாட்டேன், கர்த்தர்கிட்ட மட்டும்தான் அழுவேன். நான் இந்த கண்ணீர் வீணா எங்கேயும் சிந்தாது. இந்த கண்ணீர் எங்கேயும் வீணா சிந்தாது. அவருடைய இடத்துல முழங்கால் படியிட்டு மட்டுமே கண்ணீர் சிந்தின நாட்கள் உண்டு. என் தேவைக்காக, என்னுடைய தேவைகளுக்காக, என்னுடைய பிள்ளைகளுடைய தேவைகளுக்காக, என் சபையின் தேவைக்காக. 1 மாதத்துக்கு முன்பதாகவே விபிஎஸ்க்காக ஜெபித்து கொண்டிருந்தேன். முதலாவது வராத காக்கா ஒரு காக்கா வந்தது, கொடுக்காத காக்கா ஒரு காக்கா வந்தது. அந்த காக்கா யாருன்னா என் தம்பி தான். கொடுக்க மனம் வராது, ஆனால் தம்பி கொண்டு வந்து என் கரங்களிலே கொடுத்து விட்டு அவர் போனார். கர்த்தர் இந்த விபிஎஸ்ஐ நேர்த்தியாக நடத்தி கொடுத்தார். வந்த டீச்சர்ஸ்கெல்லாம் மனதார ஆசீர்வதிக்கிறேன், வந்த வாலண்டியர்ஸ் எல்லாம் மனதார ஆசீர்வதிக்கிறேன். இந்த விபிஎஸ்ஐ பொறுப்பாக எடுத்து நடத்தின என் மருமகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இது எனக்காகவோ உங்களுக்காக செய்கிறதில்ல, கர்த்தருக்காக நம்ம ஆதாயப்படுத்தின ஆத்துமாக்கள். அதெல்லாம் பொறுப்பை கர்த்தர்கிட்ட கொடுத்துட்டு அவர் ரட்சிப்பின் பாதையிலே நிறுத்துவாராக. அல்லேலூயா. வாசிங்க, ஏசாயா 49:15 வாசிங்க. ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? தன் பாலகனை மறப்பாளோ? தன் பிள்ளைய மறந்துடுவாளா? மறக்க மாட்டான். தாய்கிட்ட என்ன இருக்குதோ ஒளிவு இருக்காது, அதில் ஒளிச்சு வைக்கணும், இது ஏன் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. உண்மையாக சொல்கிறேங்க, மறக்கவே மாட்டாங்க. அது கஷ்டப்படுதுன்னா, ஒரு பிள்ளை கஷ்டப்படுதுன்னா கொடுக்காம மட்டும் இருக்க மாட்டாங்க. ஆனால் அந்த தாய்க்கு ஒரு வேளை சாப்பாடு கொடுக்கறதுக்கு யோசிக்கிறாங்க. ஒரு நேரம் சாப்பாடு எல்லாம் செய்கிறீங்க, எல்லாருக்கும் கொடுக்குறீங்க, ஆனால் பெத்த தாய்க்கு ஒரு வேளை சாப்பாடு கொடுத்துப்பாரு, நீ ஆசீர்வாதமாக இருப்ப, நீ நல்லா இருப்ப. அது யாராக இருந்தாலும் சரி, அந்த தாய் தானே உழைக்குது, அந்த தாய் தானே உனக்காக கஷ்டப்படுது. அது யாருக்காக கஷ்டப்படுறாங்க? பிள்ளைகளுடைய சுக வாழ்வுக்காக அந்த தாய் கஷ்டப்படுறாங்க. ஒரு தாய் என்னிடத்துல சொல்லி கண்ணீர் வடிக்கிறாங்க, பசியாய் உட்கார்ந்து இருந்தம்மா, கொண்டு வரல, எல்லாம் நடத்துதுமா அப்படின்றாங்க. அந்த தாயுடைய கண்ணீர் எப்படிப்பட்டதாக இருக்கும்? இந்த தாய் அப்போ சொல்கிறா, நான் யாருக்காகமா உழைக்கிறேன் அப்படின்னு கேட்குறாங்க. அன்பான தேவ ஜனமே, மறுபடியுமா வாசிங்க அந்த வார்த்தையை. ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. தாய் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார், அவரே நமக்கு தாயாகவும் தகப்பனாகவும் இருக்கிறபடினாலே, தாயானவள் எப்படி உனக்காக எதையெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறாளோ அதற்கு மேலாக என் அப்பா இயேசு பிரபு என்ன செய்கிறா தெரியுங்க? கல்வாரி சிலுவையில் ரத்தம் சிந்தின ஏசப்பா உனக்காக யுத்தம் பண்ணுகிறவராயிருக்கா. அவர் சொல்லிட்டாரு, நான் உன்னை மறப்பதில்லை. என்ன பண்ணியிருக்கேன்? உள்ளங்கையில் வரைஞ்சி வச்சுக்க, இந்த கைக்குள்ளவே வச்சுருக்கேன். உன்னை எங்கே வச்சுருக்கேன்? இந்த கரங்களுக்குள்ளார உன்னை வச்சுருக்கேன். நம்ம கேட்கணும், ஏசப்பா இந்த கையில் இந்த ஓரத்துலையாவது என்னை வச்சுக்கோ ஏசப்பா. இப்படி நின்னா நான் இந்த கைக்குள்ளே நின்னா கீழே விழுந்துட மாட்டேன். இந்த கைக்குள்ளே தாங்கிக்கோங்க, இந்த கைக்குள்ளே வச்சுக்கோங்கப்பா, நான் உன்னை மறப்பதில்லை என்று சொன்னீரே, நீர் என்னை பாதுகாத்து வழி நடத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லிட்டு ஆண்டவரிடத்தில் கேட்கும் பொழுது கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். எல்லாரும் அப்படியே முழங்கால் படியிட்டு
ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் அப்பா. ஒரு நிமிடம் ஆண்டவரே அப்பா, எங்களையும் எங்கள் பிள்ளைகளும் ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே மக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் கத்தாவே அப்பா அன்னாளை போல ஜெபிக்கிறவளாய் காணப்பட வேண்டும் ஆண்டவரே. அப்பா மக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அப்பா அம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம் அப்பா. துதி துதி என் மனமே, துதிகட்குள் வசிப்பவரா, எல்லா நாட்களும் செய்திடும் நன்மைகளை நினைத்து நன்றியுடன் பாடு மனமே. நன்றியுடன் பாடு மனமே. துதி துதி என் மனமே, துதிகட்குள் வசிப்பவரா, எல்லா நாட்களும் செய்திடும் நன்மைகளை நினைத்து நன்றியுடன் பாடு மனமே. நன்றியுடன் பாடு மனமே. அன்னையை போலவ என்னை அரவணை தாற்றிடுவார். அன்னையை போலவ என்னை அரவணை தாற்றிடுவார்.